திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. நாங்கள் அருணை திருச்சிற்றம்பலம். பாலவராஜன் ஐயாவின் சித்தாந்த வினா விடை படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல இன்றைக்கு பாசத்தின் பொது இயல்பு படிக்க போறோம். இப்ப பசுவின் பொது இயல்பு படிச்சபடி இருக்கிறோம். அதை மேலோட்டமா பார்த்துட்டு அடுத்ததா ஒரு ஆள் காப்பு படியுங்கோ. திருச்சிற்றம்பலம். ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தான் நால்வாய் அங்கரத்தனாறு கோட்டன் புரைதளத்தால் சடையான் தருமருவா ஒரு கோட்டன் பொறுப்பணங்கி ஓவாத இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருக்கோட்டும் அயன் திருமார் செல்வமும் ஒன்றாரோ எனச் செய்யுந்தேவே. இப்ப நாங்க பசுவின் பொது இயல் பதியின் படிச்சு பசுவின் படிச்ச நாங்கள் எப்படியண்டா பசுவின் பொது இயல்பு மாணாக்கன் கேட்கிறார். பதியும் பசுவும் போல அனாதி பொருளாய ஆணவம் எல்லாம் பதிய பெற்றாது பசுவை மட்டும் பற்றியது என்று கேட்கிறார். பதி இருக்குது சிவபெருமான், பசு இருக்குது நாங்கள், இந்த பாசமாய் ஆணவம் இருக்குது. ஏன் இந்த பசுவை பற்றின ஆன்மா தானவம், பசுவை பற்றிய ஆணவம் ஏன் பதியை பற்றி இல்லை, பசுவை எங்களை மாத்திரம் ஏன் இந்த ஆணவம் பற்றி இருக்குது என்ற கேள்விக்கு ஆசிரியர் விட சொல்றார். மேற்கூறியவாது பதி சூக்கும பொருள், பசு தூள பொருள். பசு தூக்குமந்தான், கண்ணுக்கு தெரியாது பசுவும் ஆன்மாவும். ஆனால் பதியிலும் பார்க்க அது தூளம். பதி ஆக நுண்ணியது, ஆக நுணுக்கமானது. பசுவும் கண்ணுக்கு தெரியும், ஆனா பதியிலும் பார்க்க பசு கொஞ்சம் பெருமை, அதாவது அதை தூளம் என்று சொல்லினோம். ஆணவம் எல்லாம் பதியை பெற்றாமைக்கும் பசுவை பெற்றியதுக்குங்க. அப்ப ஆணவம் எல்லாம் ஏன் போய் பதிய பெற்றிலன்னா அவர் சூக்குமம், அவர் எல்லாத்துக்கும் அண்டத்துக்கும் அண்டமா கடந்து அவர் அகண்டமா நிற்பவர். ஆனா பசு அப்படி இல்லை. அப்ப பிறகு அடுத்த கேள்வி இருக்கிறார், ஆணவத்தின் சேர்வினால் உயிர்களுக்கு விளையும் விளைவுகள் யாவை? இந்த ஆணவம் உயிர்களோட இருக்கிறபடியா அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன ஒரு பாதகம் விளைவண்டா பாதகம்? உயிர்கள் அடையின் துன்பங்கள் அனைத்தும் ஆணவ சேர்வு என்று சொல்றார். உயிர்களுக்கு எங்களுக்கு வர்ற இந்த உடல் வருத்தம், நோய், பிணி எல்லாம் இந்த ஆணவத்தால தான் எங்களுக்கு பிறப்பு வந்தது. பிறப்பு வந்தபடியா தான் இந்த உடம்பு வந்தது. இந்த உடலுக்குத்தான் பிறப்பொழியோ உயிருக்கு பிறப்பில்லை. அப்ப ஏன் அவர் எங்களுக்கு இந்த உடலை தந்தவர்? நாங்கள் செய்த ஆணவம் எல்லாம் தேங்கி போயிருக்கு சஞ்சிதமா, அது எல்லாத்தையும் போய் குறைச்சிட்டு வாங்கோ, இந்த கண்மங்களை செய்து முடியுங்கோ என்றுதான் இந்த உடம்பை தந்தவர். அப்ப உயிர்கள் அடையும் துன்பத்துக்கு எல்லாம் காரணம் இந்த ஆணவ சேர்வு. முதற்கணெங்கும் எல்லாவற்றையும் அறியும் தன்மைதாய உயிரினது அறிவை ஒன்றையும் அறிய விட்டாது அடியோடு மறைத்து இருள்மயமாக்கி இருட்டறையில் அகப்பட்ட கண்ணில்லா குளவியை போல. ஒரு இருட்டறையில ஒரு குளவியண்டா அது குழந்தை, இல்லாட்டி ஒரு குளவியண்டை வையுங்கோ, அதுக்கு இருட்டறையில் அகப்பட்டுட்டு ஆனா கண்ணும் தெரியாது, அதுக்கு கண் இல்லை. அது எப்படி இருக்கும்? அது போலதான் நாங்கள் இந்த ஆணவம் இளவென்ற கேரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணில்லா குளவியைப் போல கட்டின்றிருந்தமை என்றார் தாய்மானவர். அப்படி காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குளவிய போல இருக்கத்தான் சுயர்மானங்களுக்கு இந்த உடலை தந்தவர். ஓகே, ஒரு தடியை தந்து விடுறார், மாயை என்னும் தடியை தந்து விடுறார். இதை பிடிச்சு கொண்டு மெல்ல மெல்ல மெல்லமா நடந்து என்னட்ட வாண்டு. ஆனா நாங்கள் என்ன செய்யறோம்? அந்த மாயை என்ற தடி, அதாவது இந்த உடம்பு, இந்த தடியை பிடிச்சு கொண்டு நாங்கள் இந்த உலக போகத்துக்குள்ள, உலக பாசத்துக்குள்ள கட்டுண்டு போயிருக்கிறோம். அதுதான் நாங்கள் செய்யறோம். உயிருக்குள்ள இத்துன்பத்தினை அறிந்து இடங்கிய இறைவன் அவ்வானவ இருளை போக்குவதற்கு விளக்கு போல மாயை நின்றும் உடம்பு முதலியவற்றை அவற்றின் கண்மத்துக்கு ஈடாக ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான உடம்பு. ஒரு ஆள் ஆணா பிறக்கும், ஒரு ஆள் பெண்ணா பிறக்கும், ஒரு ஆள் நாயா பிறக்கும், ஒரு ஆள் பூனையா பிறக்கும், ஒரு ஆள் பறவையா பிறக்கும். அதெல்லாம் எங்கட கண்மத்துக்கேற்ற உடம்பை தான் அவர் தந்திருக்கிறார்.
அப்ப கன்மத்துக்கீடாக படைத்து கொடுக்க அவைகளை பெற்று பிறப்புகளில் அகப்பட்டு மேல் கீழ் நடு மேலண்டா சொர்க்கம் கீழண்டா நரகன் நடு அண்டா உப்ப நாங்கள் இருக்கிற உலகங்கள்ல சென்று இன்பம் துன்பம் மயக்கம் இவைகளை நுகர்ந்து நினைவு மறப்புகளை அடைந்தும் பெரும் மின்னல்களை எல்லாம் இது எல்லாமே எங்களுக்கு ஆணவமேல சேர்வினால் தான் நாங்கள் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறது ஒரு சிறைக்குள் அகப்பட்டு போயிருக்கிறோம். இல்லாட்டி சிறை என்று உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லாட்டி நாங்கள் வெக்கேஷன்ல வந்து நிற்கிறோம். எங்கட உண்மையான வீடு சிவலோகம். அவற்ற பாதங்கள்ல எங்கட தலையை வச்சு நிற்கிறதா எங்கட உண்மையான வீடு. அந்த உண்மையான வீட்டை கொண்டு போறதுக்கு தான் கடவுள் எங்களோட இருந்து அவர் எங்களை இருந்து செலுத்தி கொண்டு இருக்கிறார். இப்ப நினைவு மறப்புகள் 5 நிலைகளாக கூறப்படும். அடைய படிச்ச நாங்கள் இந்த நினைவும் மறப்பும் 5 நிலைகள். நாங்கள் இப்ப இந்த இதுல இருக்க எங்களுக்கு மறதி வருது, பிறகு டக்கண்டு நினைப்பு வந்துடும். அப்ப நாங்கள் அந்த நிலையை அடைகிறோம். பிறகு நாங்கள் நித்திரைக்கு போடுறோம், அது கேவலம். நித்திரையால ஒழும்புறோம், பிறகு சகலம். நாங்கள் இந்த சகல நிலையில இருக்கும் போதே இறக்குறோம், கேவலம். பிறக்கிறோம், சகலம். இந்த நிலைகளை உயிர் மாறி 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 அடைந்து வந்து கொண்டு இருக்குது. இது நாங்கள் இந்த நிலையில இருக்கல நாங்கள் 5 அவத்தை படுறோம். அவத்தை சத்தியான அவத்தை படுறோம். அது நல்லதில்லை. அவத்தைப்படுவது எங்களுக்கு வேண்டாம். இந்த உடல் எங்களுக்கு கிடைச்சபடியாத்தான் அவத்தைப்படுறோம். இல்லாட்டி அந்த அவத்த நிலை எங்களுக்கு வராது. நாங்கள் சிவருமானோட இருக்கும்போது எங்களுக்கு அவத்தை வராது. அந்த அவத்தையை தான் சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியன் துரியாதீதம். இதை தமிழ்ல சாக்கிரமண்டா நினைவு, சொப்பனமண்டா கனவு, சுளுத்தியண்டா உறக்கம், துரியமண்டா பேருறக்கம், துரியாதீதமண்டா உயிர் படங்கள். இதுக்கு போய் வாரம் ஒவ்வொரு நாளும். இப்ப மும்மல சேர்வினால் பிறப்புகளை எய்தி இந்த 3 மெலங்களின் சேர்வால தான் நாங்கள் பிறப்புகளை எய்தி அஞ்சவத்தை உறுதலே பசுவின் பொது இயல்பியாய தடத்தலகம். இது எங்கட தடத்தலக்கணம், எங்கட உண்மை இலக்கணம் இல்லை. எங்கட சொரூப இலக்கணம் சுயருமானோட அத்துவிதமா இருக்கிறது. அப்ப இப்ப இதெல்லாம் எங்களுக்கு விளங்குது. இது சகல நிலையில நாங்கள் இப்படி எல்லாம் இருக்கணும் இந்த அறிஞர்கள் எங்களுக்கு எழுதி தந்திருக்கணும். அப்ப அது கண்டா எங்களுக்கு சொரூப நிலையில அத்திவிதத்துல சுயருமானோட இருக்கிறதும் உண்மை. அதை நாங்க நம்பியே ஆக வேண்டும். இப்ப அடுத்த தலையங்கத்துக்கு போறோம். நாங்கள் பாசத்தின் தன்னியல்பும் பொது இயல்பும். பாசம் என்ற ஆணவம், ஆணவத்தின் தன்னியல்வண்டா சொரூப நிலை, பொது இயல்வண்டா தடத்த நிலை. ஒரு ஆள் வாசிங்கோ, ரணியக்கா வாசிங்கோ, கேளுங்கோ கேள்வி மாணாக்கன். யாரெண்டாலும் வாசியுங்கோ நிக்கிறவ. பதிக்கும் பசுவுக்கும் போல பாசத்திற்கும் தன்னியல்பு பொது இயல்புகள் உளவோ? ஆசிரியர் ஆம் உள. அவை அத்துணை விரிவுடையன அல்ல. ஆணவத்தின் இயல்பு. மாணாக்கன் ஆணவ மெலத்தின் தன்னியல்பு யாது? ஆசிரியர் உயிர்களின் அறிவை அடியோடு மறைத்து அறியாமை வடிவாக செய்வதே ஆணவ மெலத்தின் தன்னியல்பு எனப்படும். இப்ப கேட்கிறார் மாணாக்கன், இப்ப பதிக்கு பசுவுக்கெல்லாம் தன்னியல்பு பொது இயல்பு. தன்னியல்வண்டா சொரூப நிலை, பொது இயல்வண்டா தடத்த நிலை சொல்லி இருக்கிறீங்களே. இதுக்கு பதி இறைவனுக்கும் உயிருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்போ முப்பொருள்கள்ல 2க்கும் சொல்லிட்டீங்க. 3வது ஆணவம் என்ற அந்த பாசம்தான் இருக்கு. அதுக்கும் இருக்குதோ தன்னியல்பு பொது இயல்பு? ஓ, அவர் சொல்றாரா இருக்குது. முள அவை அத்துணை விரிவுடையன அல்ல. ஆணவத்தின் இயல்பு என்றுட்டு இப்ப மாணாக்கன் கேட்கிறார், ஆணவ மலத்தின் தன்னியல்பு யாது? அப்ப அவர் ஆசிரியர் உயிர்களின் அறிவை அடியோடு மறைத்து அறியாமை வடிவாக செய்வதே ஆணவ மலத்தின் தன்னியல்பு. ஆணவ மலத்துக்கு இந்த பொது சொரூப இலக்கணம் என்னன்னு கேட்டா, அங்க கேவலத்தில உயிரண்டு தெரியாதபடி அதுவின் அறிவை முழுமைய மறைச்சு நின்ற அந்த இயல்புதான் ஆணவத்தின் சொரூப லக்கணம், சொரூப இயல்பு, தன்னியல்பு ரெண்டு வடிவா சொல்லிட்டார். இனி இது ஒரு தரம் மறக்க கூடாது. ஓகே, அடுத்ததையும் வாசிங்க. மாணாக்கன் ஆணவ மலத்தின் பொது இயல்பு யாகும். ஆசிரியர் மாயை கண்மங்களின் சார்பு உண்டாய பொழுது அவை உயிரின் அறிவை விளக்கும் இடத்து பொருள்களை உள்ளவாறு உணர ஒட்டாது.
உயர்ந்த பொருளை இழிந்த பொருளாகவும் இழிந்த பொருளை உயர்ந்த பொருளாகவும் மயங்கி உணரச் செய்வது ஆணவ மலத்தின் பொது இயல்பாகும். ஒன்றையும் அறியவிட்டாது மறைக்கும் ஆற்றல் ஆபாரக சக்தி என்றும், பொருள்களை உள்ளவாறு உணரவிட்டாது மாறி உணரச் செய்தல் அதோன்ஞான்ய சக்தி என்றும் சொல்லப்படும். மயக்க உணர்வு மேலெழாது கீழெழுதற்கு ஏதுவாதலின் அதனை செய்யும் ஆற்றல் அதோன் ஞாம்யா சக்தி என பெயர் பெற்றது. திருவள்ளுவ நாயனார் ஆபாரக சக்தியையே இருள் சேர் இருவினை இருள் நீக்கி இன்பம் பயக்கும் என்னும் இடங்களில் இருள் என்றும், அதோன்ஞாம்யா சக்தியையே பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும் மருள் என்புளி மருள் என்றும் குறித்தருளினார். இவ்வாணவ மலம் உயிர்கட்கு இடையே வந்தது அன்று. செம்பு களிம்பிற்போல அனாதியே உயிர் உண்டோ என்று உண்டோ அன்றே அதனை பற்றியுள்ளது. அதனால் சகஜமலம் எனப்படும். சகசம் உடன் சேர்தல். இச்சகசமலம் காரணமாகவே ஏனைய மாயை கன்மங்கள் உயிருக்கு உளவாயின. ஆதலின் இதற்கு மூலமலம் என்னும் பெயரும் உண்டு. முப்பொருள்கள் என்ன? பதி பசு பாசம். மும்மலங்கள் என்ன? ஆணவம் கர்மம் மாயை. எங்களுக்கு பதி பசு என்றா தெரியும், மும்மலங்கள் ஆணவம் கர்மம் மாயை எல்லாம் இருக்குது. இப்ப ஆணவத்தின் இயல்பை சொல்லிட்டார். ஆணவம் என்றா அது எப்படி இருக்கும், அது இந்த சொரூப நிலை என்ன, எப்படி கேவலத்தில், அதாவது நாங்கள் இந்த உடம்பை எங்களுக்கு இறைவன் தர முதல் ஒரு கேவல நிலையில ஒரு இருட்டறையில எப்படி ஒரு குளவி, கண்ணில்லாத குளவி போல கிடந்து கஷ்டப்பட்டமோ அது மாதிரி கேவல நிலையில இந்த ஆன்மாவை இந்த ஆணவம் அப்படியே பந்திச்சு இருட்டறைக்குள்ள வச்சு அது இந்த அறிவொண்டும் விளங்காமல் வச்சிருந்ததோ அங்க ஆணவத்தின் நிலை சொரூப லக்கணம். முழுக்க ஆணவம் தான் அங்க பற்றி பிடிச்சோன்னு எப்படி இருக்குது. ஒரு நாகபாம்புக்குள்ள எப்படி ஒரு மரகத மணி இருக்குதோ அது மாதிரி நாகபாம்பு தான் ஆணவம் என்றா அந்த மரகத மணி தான் ஆன்மா. எப்படி ஒரு விறகுக்குள்ள நாங்கள் ஒரு விறகுண்டு பார்க்கிறோம், அதுக்குள்ள தீ இருக்குது, ஆனா தீ இருக்குதுன்னு தெரியாது. அங்க தீதான் ஆன்மா, அந்த விறகுதான் ஆணவம். நாங்கள் என்னென்று சொல்லுவோம், விறகுண்டு தான் சொல்லுவோம். அப்ப ஆணவம் என்று சொல்லும்படியே எப்படி நின்றதோ அதுதான் அது இந்த சொரூப லக்கணம். இப்ப அந்த சொரூப லக்கணத்தை சொல்லி முடிச்சவர் இப்ப தடத்த லக்கணத்தை பற்றி கேட்கிறார் மாணவன். ஆணவ மலத்தின் பொது இயல்பு, சொரூப லக்கணம் என்றா சிறப்பியல்பு, தடத்த பொது இயல்பு. அதை விளங்கிட்டவன்னா விளங்கு. இப்போ ஆசிரியர் சொல்றார், மாயை கன்மங்களின் சேர்வு உண்டாய பொழுது இப்ப மாய கன்மங்களுக்கு உண்டாகும். இந்த உடலை தந்த மாயையும் கன்மமும் வேலை செய்யும். ஆனா மாயையும் கன்மமும் அனாதியானது, அதுவும் ஆணவம் போல அனாதிதான். ஆனா அங்க ஆணவம் கேவலத்துல உடல் கிடைக்க முதல் ஆணவம் வேலை செய்தது, அங்க மாயையும் கன்மமும் அடங்கி ஒடுங்கி இருந்தது. ஆனா உடலை தந்தவர் அந்த மாயை தூக்கித்தான் எங்களுக்கு தார. இந்த இதுதான் இதை கொண்டு போய் நீ தடுமாறி என்னட்ட வாண்டு. அந்த மாயையும் கன்மமும் தார்வுண்டாய பொழுதுண்டா உடலை தந்த பொழுது அவை உயிரின் அறிவை விளக்குமிடத்து பொருள்களை உள்ளவாறு உணர ஒட்டாது. என்ன மாயையும் கன்மத்தையும் தந்தவுடன் நாங்கள் என்ன செய்யறோம், இந்த எங்களோட சிவம் இருக்குது, நாங்க அந்த சிவத்தை எண்ணாமல் வேற பொருள்களை என்ன உயர்ந்த பொருளாகிய இந்த சிவத்தை இழிந்த பொருளாக நினைச்சு இழிந்த பொருளாகிய இந்த உலக பொருட்களையும் இந்த பந்த பாசங்களையும் உயர்ந்த பொருளாக மயங்கி உணரச் செய்வது இந்த ஆணவ மலத்தின் பொது இயல்பு. அப்ப சகல நிலையில இந்த ஆணவத்துக்கு இருக்கிற இயல்பு பொது தடத்தல். அதைத்தான் சொல்றேன். அது எங்களை என்ன செய்யுது, உண்மையிலே மற்றவைக்கு இது சிரிப்பா இருக்கும். என்னடா இந்த உலக பொருட்கள் எல்லாம் பந்த பாசங்கள் எல்லாத்தையும் மிழி பொருள் என்று சொல்லினமண்டு. ஏனென்றா நாங்கள் எங்கட உண்மையான நிலையை நாங்கள் உள்ளவாறு உணர்ந்தா நாங்கள் சிவபெருமானோட சிவலோகத்தில் அவற்ற பாதங்கள்ல எங்களை தலை முட்டி கொண்டு அவரோட அத்திவிதமா இருக்கிறதான எங்கட உண்மையான பொருள் உண்மையான நிலை என்று நாங்கள் உணர்ந்தா இதுகள் எல்லாம்
ஒரு இழிந்த பொருள்னு நாங்கள் உணர்வோம். ஆனா நாங்கள் இந்த பாசவந்தம் மயக்கம் மாயேக்குள்ள அடங்கி இருக்கிறபடியா இதை யாருன்னு சொன்னாலும் அது எங்களுக்கு சிரிப்பா இருக்கும். இது என்னடா இந்த பாசவந்தம், இந்த உலகம், இந்த வீடு வாசல், இந்த நகை நட்டு, இந்த உடுப்புகள் எல்லாத்தையும் இழிந்த பொருள்ண்டு நாங்கள் என்னண்டு நினைக்கிறதன். அவ்வளவுத்துக்கு எங்களை மாய தண்ட மடியில உறங்க வச்சு கொண்டு இருக்குது. ஆனா உண்மையான எங்களோட உண்மையான நிலை அங்கதான். அப்ப அதை நாங்கள் விளங்கிக்கொள்ளும். கொஞ்சம் இந்த தடத்த லக்கணம், ஆணவத்தின் தடத்த லக்கணமாய பொது இயல்பு என்றது அது எங்களை இழிந்த பொருளை உழைந்த பொருளாகவும் உயர்ந்த பொருளாகிய சிவத்தை இழிந்த பொருளாகவும் எங்களை மாத்தி வச்சிருக்கு, எங்களை நினைக்கிறதுக்கு மாத்தி வச்சிருக்கு. அப்ப இந்த ஆணவ மலத்துக்கு 2 ஆற்றல் இருக்கு. எப்படி மறைக்கும் ஆற்றல், அதாவது மறைக்கும் ஆற்றல். எங்க மறைச்சது? எங்களை கேவலத்துல எங்களுக்கு இருந்தது ஆவார சக்தி என்றும் பொருள்களை உள்ளவாறு உணர ஒட்டாமல் இந்த பதிதான் உயர்ந்த பொருள் என்றும் இந்த பாசபஞ்சங்கள் எல்லாம் இழிந்த பொருள் என்றும் எங்களுக்கு காட்டுறதுக்கு நிற்கிறது இந்த அதோனியாமிய சக்தி. அதாவது அது மயக்கம் செய்து எங்களை மயக்குது. சிவபெருமானை இழிந்த பொருளாகவும் இந்த பாசவங்களை உயர்ந்து நாங்கள் மாறி பார்க்க வேணும். சிவபெருமான் தான் எங்கட குறிக்கோள், சிவபெருமான்கிட்ட போடுறதுதான் என்று நினைக்க வேணும். அப்ப அந்த மயக்கம், அந்த மயக்கமாயம் இதுல இருக்கிற ஆணவடி எங்களுக்கு தருவது இந்த அது ஆணவத்தின் வேலை. அங்க கேவலத்துல ஆவார சக்தியா நின்றது, இங்க சகலத்துல அதோனியாமிய சக்தியா நிக்குது. மயக்க உணர்வு மேலெழாது கீழ் இழிதற்கு ஏதுவாதலின் அதனை செய்யும் ஆற்றல் அதோனியாமிய சக்தி என பெயர் பெற்றார். திருவள்ளுவனாயனர் இந்த ஆவார சக்தியைத்தான் அங்க திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற இருள் சேர் இருவினை இருள் நீங்கி இன்பம் பயக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த இருள் என்றும் அதோனியாமிக சக்தியையே பொருள் எல்லாவற்றை பொருள் என்று உணரும். இது இந்த சகல நிலையில எங்களுக்கு அதோனியாமிய சக்தி இருளாத்தான் இருக்கு. நாங்கள ஆணவம் குறைக்கிறதுக்கு எங்களுக்கு மாயம் கண்மையும் தந்தவர். மாயங்களுக்கு கொஞ்சம் அறிவைத்தான் தருகுது. அப்ப அங்க இன்னும் சகலத்துல இருள் நிக்குது. அப்ப இருள் என்றும் அதோனியாமிய சக்தியையே பொருள் எல்லாவற்றை பொருள் என்று உணரும் மருள் என்புலி மருள் என்றும் அவர் அங்க திருவள்ளுவர் தான் சொல்லி இருக்கிறார். பொருள் எல்லாவற்றை பொருள் என்று உணரும் மருள் என்ற மயக்கம் என்புலி மருள் என்னும் குறித்து. இப்ப இவ்வாணவமெல்லாம் உயிர்களுக்கு இடையே வந்தது அன்று. எப்படி ஒரு செம்பில களிம்பு இருக்குதோ அனாதியே உயிர் என்று உள்ளதோ அந்த நாளில இருந்தே எங்களுக்கு இந்த ஆணவம் எங்களோட சகசமா வருகுது. அதால எப்படி நாங்கள் இப்ப சகசமலம் என்றால் என்னண்டா உயிரென்று உள்ளதோ அன்றிலிருந்து உயிரோடு சகசமாய் இருப்பதால் அது சகசமலம். அப்ப சகசமன உடன் தோன்றுதல். அங்க உயிர் தோன்றே இல்லை, ஆனா இதுல தோன்றுதல் என்று சொல்லியிருக்கோம். உயிரோட சேர்ந்து வந்ததுதான் ஆணவம். அத மாற்றம். இது சகசமலம் காரணமாகவே ஏனை மாயை கண்மங்கள் உயிருக்கு உளவாயின் ஆதலின் என்ன இந்த மாயையும் கண்மங்களும் உயிரோட எப்ப ஆணவம் இருக்குதோ அப்பவே மாய கண்மங்களும் இருக்குது. ஆனா அது செயற்படும் போதுதான் அது இடையில் வந்தன்னு சொல்றோம். அதை நாங்கள் வேலை வச்சிருந்தா இது விளங்கும். அப்ப கண்மங்கள் உயிருக்குளவாயினது இதற்கு மூலமெலம். அந்த ஆணவத்தோ ஏன் ஆணவத்துக்கு மூலமெலம் என்று சொல்லினமண்டா மலங்கள் 3 மாயையும் கண்மங்களும். ஆணவம் கண்மம் மாயை. அப்ப மாயையும் கண்மங்களும் இருக்கிறபடியா ஆணவத்தை மூலமெலம் என்று சொல்லினோம். அவ்வளவுதான். அதை விளங்கினா சரி. இப்ப மாயை கண்மங்களின் இயல்பு அம்மா தேவி அம்மா வாசிங்கோ. மாணாக்கன் மாயை கண்மங்களின் இயல்புகள் யாவை? ஆசிரியர்: மாயையும் கண்மமும் மலங்களே எனினும் அவை ஆணவ மலத்திற்கு பகைப்பொருளாய் அதனை நீக்குவதற்கு இறைவனால் இவளுக்கு சேர்க்கப்பட்டன. அதனால் இவை ஆகத்துவ மலம் எனப்படும். ஆகத்துவம் இடையில் வந்தது. நில்லுங்க. இப்ப ஆணவமலம் மூலமலம் மாயையும் கண்மமும் மலங்களே எனினும் அவை ஆணவமலத்துக்கு பகைப்பொருளாய் அதனை நீக்குவதற்கு
இறைவனால் உயிர்களுக்கு சேர்க்கப்பட்டன. அதனால் இவை ஆகந்துகமலம் எனப்படும். ஆகந்துகம் இடையில் வந்தது. அப்ப வடிவா சொல்ற ஆணவம் மூலமெல்லாம் மாயையும் கன்மமும் இருக்குது எங்களுக்கு முதலே. ஆனா இந்த மாயையும் கன்மமே என்ன உடலை தந்தா பிறகுதான் அதை செயற்படுத்த எங்களுக்கு பொறுத்து வேறுறவை. உடம்போடு எப்ப எங்களுக்கு உடம்பு கிடைக்குதோ அப்பத்தான் இந்த மாயையும் கன்மத்தையும் அவர் பொறுத்துவார். அப்ப அவை ஆணவ மலத்துக்கு பகை பொருள். இப்ப மாயையும் கன்மத்தையும் தந்தபடியால் இப்ப எங்களுக்கு ஆணவன் தந்த வேலையை காட்டி கொண்டிருந்தது, தான் தான் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தது உயிரோட. இப்ப இறைவன் அதை கண்டுட்டு என்ன செய்யறார், எங்களுக்கு உடலை தந்து மாயையும் கன்மத்தையும் பொறுத்த இப்ப ஆணவத்துக்கு எரிச்சல் வந்துடுது, பொறாம வந்துட்டுதட. நான் தான் இந்த உயிரை பற்றி கொண்டிருந்தேன், இப்ப மாயையும் கன்மத்தையும் கொண்டு இறைவன் பொருத்தி போட்டார். அப்ப என்ன, அதுக்கு பொறாம வந்தா பகைப்பொருள். அப்ப அந்த ஆணவத்துக்கு தாங்கள் ஒரு பகையா, அவைகள் ஒரு பகையா வந்துட்டினும். அவைக்கு ஆணவத்தோட ஆணவத்துக்கு வந்து மாயையும் கன்மத்தையும் எங்களோட சேர்த்தது, அதுக்கு ஒரு பொறாம வந்துட்டு, அது பகைப்பொருள். ஆணவத்துக்கு பகைப்பொருள் என்னண்டு, எங்களுக்கு பகைப்பொருள் ஆணவம். ஆணவத்துக்கு பகைப்பொருள் என்னன்னு கேட்டா இந்த கன்மமும் மாயையும் தான். ஏனண்டா அங்க தண்ட வீரியத்தை காட்ட முடியல, இவியலை கொண்டு கொஞ்சம் எங்களுக்கு அறிவை விளங்க விட்டுட்டார் கடவுள். அப்ப அதுகளுக்கு அது மாயையும் கன்மமும் ஆணவத்துக்கு பயப்பொருள் என்று சொல்றார். அப்ப அதனை நீக்குவதற்கு இறைவனால் உயிர்களுக்கு சேர்க்கப்பட்டன. எதை நீக்குவதற்கு, ஆணவத்தை நீக்குவதற்காகத்தான் மாயையும் கன்மத்தையும் இறைவன் சேர்த்தவர். அதனால் இவை ஆகந்துகமலம் எனப்படும். ஆகந்துகம் என்றா இடையில் வந்தது. அப்ப ஏன் இடையில் வந்தது என்ற ஒரு கேள்வி வருமே இருந்தாங்களே. ஏன் இந்த ஆகந்துகமலம் இடையில் வந்தது? அங்கே ஆல்ரெடி எப்ப உயிர் இருக்குதோ அப்பவும் இந்த கன்மமும் மாயையும் இருக்குது. அங்க செயற்படாமல் இருந்தது, இங்க செயற்பட வச்சிருக்கிறார். உடலை தந்தா பிறகு செயற்பட வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். அப்ப ஆகந்துகமலம் என்றால் கன்மமும் மாயையும் அவை இடையில் வந்ததென்றுதான் நாங்க சொல்லணும். ஏன் இடையில் வந்ததென்றா, அது உடல் கிடைக்கும் போதுதான் அவர் எங்களோட அதை சேர்த்தவர். ஆனபடியா அது இடையில் வந்தது. ஆனா மூலமெலம் என்றது என்ன, ஆணவ மெலத்தை. இப்ப அடுத்தது படிங்கோமா. மாய கன்மமாகிய மாய கன்மமாகிய செயற்கை மலங்களால் இயற்கையாய ஆணவம் நீங்குதல். உவர்மண் சாணம் முதலிய செயற்கை அழுக்குகளால் ஆடையிலுள்ள இயற்கை அழுக்கு நீக்குதல் போல்வதாகும். பார்த்தீங்களோ. இப்ப ஏன் இந்த மாய கன்மமாகிய செயற்கை மலங்களால் இயற்கையாகிய ஆணவன் நீங்குதல் எப்படி இருக்கும் என்று சொன்னாலாம், எங்கட உடுப்பில ஆடையில அழுக்கு பிடிச்சிட்டா என்னத்தை போட்டு தேய்க்கிறோம், உவர் மண்ணையும் சாணத்தையும். அந்த அழுக்குத்தான் ஆணவமண்டா. இந்த உவர் மண்ணும் சாணமும் தான் என்ன, சோப்பு போல அந்த மூலமெலமாகிய அழுக்கை நீக்குவது வந்ததுதான் இந்த கன்மமும் மாயையும். அப்ப ஆணவந்தான் அழுக்கு, எங்கள்ல இருக்கிற பெரிய அழுக்கு. அந்த அதை நீக்குவதற்காக ஒரு சோப் மாதிரி கொண்டு வந்தவர் கன்மத்தையை மாயை. நல்ல அழகான வசனம் அந்த அவள வசனம். மாயை கன்மமாய செயற்கை மலங்களால் இயற்கையான ஆணவன் நீக்குதல் உவர்மண் சாணம். உவர்மண்ணும் சாணமும் தான் எங்கட இந்த கன்மமும் மாயையும். அப்போ ஒரு செம்பில களிம்பு பிடிச்சிட்டு, அந்த களிம்பு, செம்புதான் ஆன்மா, களிம்புதான் ஆணவம். அந்த களிம்பை போக்குறதுக்கு நாங்கள் புளி சாம்பல் எல்லாம் போட்டு தான் தேய்ப்போம். அப்ப அந்த புளியும் சாம்பலையும் போட்டு தேய்ச்சால் தான், அதாவது கன்மமும் மாயையும் போட்டு தேய்ச்சால் தான் ஆணவம் குறை, இல்லாட்டி குறையாது. ஆணவம் உயிரின் அறிவை மறைப்பது. அறிவை விளக்குக ஆழ்வறிவு எல்லா பொருட்கட்கும் மேலாய் பரந்து நிற்கும் பரம்பொருளை உணருமாறு விரிவடையச் செய்வதே மாயை கன்மங்களின் தன்னியல்பு எனப்படும் சொரூப இலக்கணம். இப்ப ஆணவத்தின் சொரூப லக்கணம் என்ன? கேவலத்தில ஆன்மாவை அறிவை முற்று முழுதாக மறைச்சு வச்சிருந்ததுதான் ஆணவத்துக்குரிய சொரூப லக்கணமாகிய தன்னியல்பு.
இப்ப இதுல ஆணவம் உயிரை அறிவை மறைப்பது, அறிவை விளக்கி அவ்வறிவு எல்லா பொருட்களுக்கும் மேலாய் பரந்து நிற்கும் பரம்பொருளை உணருமாறு விதிவடியச் செய்வதே மாயை கண்மங்களின் தன்னியல்பு எனப்படும் சொரூப லக்கணம். இப்ப சொரூப லக்கணம் கண்மத்துக்கு மாயைக்கும் எங்க சொரூப லக்கணம் என்று சொல்றார். அவ்வேண்ட சொரூப லக்கணம் இங்க நாங்கள் சகல நிலையில வந்த உடனே எங்களுக்கு உடல்ல தந்த உடனே சிவபெருமான் மாயை கண்மங்களை பொருத்தி விடுறார். அதுதான் அவேண்ட சொரூப லக்கணம். மாயைக்கும் கண்மத்துக்கும் தன்னியல்பி ஆகிய சொரூப லக்கணம் இந்த ஆன்மாவுக்கு சகல நிலை இந்த உடம்பு கிடைச்ச உடனே அவர் அங்க எங்களோட அந்த உயிரோட பொருத்தி விடுறாருல்லோ மாயங்கன்மாங்க, அதுதான் அது இந்த சொரூப லக்கணம். அதையும்படியும் அங்கனமாயினும் ஆணவ மனத்தின் சார்பு உள்ளதுணையும் அதனது அதோதியா மிக சக்தியினால் தமக்கு மேலுள்ள பொருளை காட்டாது தம்மையே பொருளாக காட்டி உயிரினது அறிவை மயக்கி நிற்றல் மாய கண்மங்களின் பொதுவியல்வாகிய தடந்த இலக்கணமாகும். இப்ப அங்கனமாயினும் ஆணவ மலத்தின் சார்பு உள்ளதுணையும் அதனது அதோ நியாமிய சக்தியினால் ஆணவ மலத்துக்கு ஆவார சக்தி கேவலத்துலதான் ஆற்றல் அது இந்த வேலை செய்யும். அதாவது அதோ ஆவார சக்தி கேவலத்தில ஆன்மா நிற்கும் போது, அங்க ஆணவம் சொரூபமா நிற்கும் போது, ஆன்மா கேவலத்தில நிற்கும் போது அங்க அதுக்கு அறிவை மறைக்குது. இந்த ஆணவம் ஆன்மாண்ட அறிவை மறைக்கும் போது அந்த ஆன்மாக்கு கிடைத்தது ஆவார சக்தி. ஆனா அதே ஆன்மாவுக்கு உடம்பு கிடைச்சா பிறகு இந்த ஆணவம் தடத்தலக்கணம். உடம்பு கிடைச்சா அப்புறம் ஆணவன் தடத்தலக்கணம். அது தடத்தலக்கணமா இருக்கும் போது அதுக்கு எங்களுக்கு உயிருக்கு அது இந்த சக்தி எப்படி இருக்கும்? ஆணவத்தின் சக்தி அதோ நியாமிய சக்தி, அதாவது மயக்கத்தை செய்யுது. அது மாதிரி இந்த மாயையின் கண்மங்களும் சகல உடம்பு உயிருக்கு சகல இந்த உடம்பு கிடைச்ச ஒண்ணு அது அங்க சொரூபமா நிக்குது. எது? மாயையின் கண்மமும் சொரூபம். ஆணவன் தடத்தலக்கணம், மாயையின் கண்மமும் சொரூபம். ஆனால் இப்ப மூன்றாவது இன்னொரு விடயம் சொல்றார். இந்த அங்கனமாயினும் ஆணவ மலத்தின் சார்பு உள்ளதுணையும் அதோ நியாமிய சக்தியினால் தமக்கு மேலுள்ள பொருளை காட்டாது தம்மையே பொருளாக காட்டி உயிரினது அறிவை மயக்கி நிற்றல் மாயை கண்மங்களின் பொது இயல்பாகிய தடத்த லக்கணமாகும். அங்க சொரூப லக்கணமும் தடத்த லக்கணமும் இந்த உடம்பு சகல நிலையில இருக்கும் போது மாறி மாறி வந்து கொண்டு இருக்குது மாயக்கும் கண்மத்துக்கும். அதைத்தான் இந்த இதுல சொல்றேன். ஆணவ மலத்தின் சார்பு உள்ள துணையும் அதோ நியாமிய சக்தியினால் தமக்கு மேலுள்ள பொருளை காட்டாது தமக்கு மேல் அதோ நியாமிய சக்தியினால் தமக்கு மேலுள்ள பொருளை காட்டாது தம்மையே பொருளாக காட்டி உயிரினது அறிவை மயக்கி நிற்றல் மாய கண்மங்களின் பொது இயல்பு தடத்தல் லக்கணம். நான் அது புறம் உங்களுக்கு கேள்வியில வடிவ எழுதி போடுறேன். இப்ப எப்படிங்கம்மா மாய கண்மம்? இன்னொரு ஆள் படியுங்க. மாய கண்மம் படியுங்க. மாயை கண்மம் என்னும் இரண்டினுள் மாயையே உலகமாய் பரிணமிப்பது கண்மம். ஐயனை மாயை பரிணமிக்கும் மாற்றிற்கு ஏதுவாய் நிற்பது. முதற்காரணமாகிய மாயையிலிருந்துதான் இந்த தனு கரண புவன போகங்களை தர்ற. முதற்காரணமாகிய மாயையிலிருந்து அப்படி எங்களுக்கு தருகைக்கு எங்களுக்கு கண்மத்தையும் மாயையும் தார. அந்த மாயை இருக்குது எங்களுக்கு மயக்கம் செய்ய. ஆனா அது அந்த மாயையை விளக்கத்தான் தர்றார். விடிவாமளவும் விளக்கணியது இந்த மாயை தானாம். மாயை கண்மம் என்னும் இரண்டினுள் மாயையே உலகமாக பெருமை. கண்மம் அங்கனம் மாயை பரிணமிக்கும் மேற்றுக்கு ஏதுவாய் அதுக்கு ஏதுவாய் நிக்குதப்பாங்க. கண்மம் இருந்தபடியாத்தானே எங்களுக்கு இந்த மாயை ஆகிய உலகம் கிடைச்சது. அதுதான் அந்த ஏதுவாய் நிக்குதான். இப்ப பாருங்க, தனு கரண புவன வாசிங்க.
தனு கரண புவன போகம் என்னும் நான்குமே உலகம் எனப்படும். தனு கரு உடம்பு, கரணம் நுண்ணுடம்பாகிய மனம் முதலிய கருவிகள், இவை அந்தக் கரணம் எனப்படும். புவனம் உடம்போடு கூடிய உயிர்கள் போக்குவரவு புரியும் இடம். போகம் அவ்வுயிர்கள் இன்ப துன்பங்களை நுகரும் நுகர்ச்சிப் பொருள்கள். தனு முதலிய நான்கு இன்ன இன்ன வகையில் அமைதல் வேண்டுமென்னும் அமைப்பு முறைகட்கு ஏதுவாய் நிற்பது கன்மமே. கன்மம். இப்ப முதற்காரணமாகிய மாயையிலிருந்து இந்த மாயா காரியங்களாகிய காரணத்திலிருந்து தான் காரியம் பெறும். அப்ப முதற்காரணம் முதற்காரணமாகிய மாயை, காரணம் மாயை. அந்த காரணமாகிய மாயையிலிருந்து தான் இந்த தனு கரண புவன போகம் வந்து, இதை சொல்றது மாயா காரியங்கள். அப்ப காரணத்திலிருந்து காரியம் வந்தது, இதை சொல்றது மாயா காரியங்கள், மாயேயம் என்றும் சொல்றது. அப்ப தனு கரண புவன போகம் என்னும் நான்குமே உலகம் எனப்படும். இதுதான் உலகம். தனு பரு உடம்பு, எங்களுக்கு இந்த உடம்பு, எங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த உடம்புக்கு பேர் தான் தனு. தனு அண்டா உடம்பு. கரணம் அண்டா நுண்ணுடம்பாய மனம் முதலிய கருவிகள். எங்களுக்கு நிறைய கருவிகரணங்கள் தந்திருக்கிற. அப்ப அந்த கரணங்கள் நாளையும் தான் கரணம், தனு கரணம். பிறகு புவனம் என்ன, உடம்போடு கூடிய உயிர்கள். இந்த உடம்பு கிடைச்சா பிறகு இந்த உயிர்கள் போக்குவரவுண்டா இறக்குறது, திரும்பி வாரதுண்டா பிறக்கிறது. போக்கண்டா இறக்குறது, வரவண்டா இறக்குறது. இந்த வரவண்டா பிறக்கிறது. அப்ப போக்குவரவு புரியும் இடம் என்ன, போக்குவரவு புரியும் இடத்துக்கு ஒரு இடம் வேணும், புவனம் வேணும். இந்த உலகம் வேணும், புவனம். அப்ப போய் வாரத்துக்கு நாங்கள் இறக்குறோம், திரும்பி வரும், அதுக்கு ஒரு புவனம் வேணும். அந்த புவனம் போகம் என்ற என்ன, இந்த உயிர்கள் இன்ப துன்பங்களை நுகர்ச்சி பொருட்கள். இது சொத்து, வீடு, வாசல், உடுப்புடவை, மேசை, கதிர் எல்லாம் நாங்கள் இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேணும். சாப்பாடு எங்களுக்கு வேணும், உறவு வேணும், இன்பம் அனுபவிக்க துன்பம் அனுபவிக்க எல்லாம் இந்த உறவு, அதுகளைத்தான் இந்த போகம் என்று சொல்றேன். இப்ப தனு முதலிய நான்கும் இன்ன வகையில் அமைதல் வேண்டும் என்னும் அமைப்பு முறைகட்கு ஏதுவாய் நிற்பது கன்மமே. நாங்கள் என்ன முற்பிறப்பில செய்தோமோ அந்த கன்மத்துக்கு ஏற்றபடிதான் நான் இந்த முகத்தோடையும், இன்னொரு ஆள் இந்த முகத்தோடையும், இன்னொரு ஆள் ஆடாயும், இன்னொரு ஆள் மாடாயும். அப்ப எல்லாம் உயிர்கள் தான் பிறந்து. அதான வேற அங்க சொல்றார், தனு முதலிய நான்கும். எது? தனு கரண புவன போகங்கள். நாங்கள் ஒரு வீட்டுல வாழ்றோம், ஒன்று தண்ணிக்குள்ள வாழுது மீன், நிலத்துக்குள்ள வாழுது, ஆகாயத்துல பறந்து திரியுது பறவை. அதெல்லாம் இந்த கன்மத்துக்கு ஏற்றபடிதானாம் அவர் கொடுத்திருக்கிறார். அதான் அவர் சொல்றார், தனு கரண புவன போகம். பறவை சாப்பிட்றத நாங்க சாப்பிடலாது, மிருகங்கள் சாப்பிட்றத நாங்க சாப்பிடலாது. அவை இந்த கன்மத்துக்கு ஏற்றபடிதான் அவைக்கு இந்த தனு கரண புவன போகத்தை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு 6 அறிவு வேண்டாம், மற்ற உயிர்களுக்கு எல்லாமே ஒன்றுக்கு ஒரு அறிவு தான் இருக்குது, ஒன்றுக்கு 2 அறிவு இருக்கு, ஒன்றுக்கு 3 அறிவு இருக்கு, ஒன்றுக்கு 4, ஒன்றுக்கு 5, எங்களுக்கு 6. அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்திருக்கிறேன் அந்த பந்தியில சொல்லியிருக்கிறார். அடுத்தது வாசிங்க. கன்மம் புண்ணியம் பாவம் அல்லது நல்வினை தீவினை என இரண்டாகி முறையே இன்பத்தையும் துன்பத்தையும் தரும். அவை இரண்டும் செய்யப்படும் காலத்து ஆகாமியம் என்றும், செய்த பின்னர் பயன் தரும் அளவும் தோன்றாது நுண்ணிய நிலையில் இருக்கும் காலத்து சஞ்சிதம் என்றும், காலம் வந்த பொழுது பயன் தரும் நிலையில் பிரார்த்தம் என்றும் சொல்லப்படும். கன்ம மலம் காரணமாகவே உயிர்கள் பல வகை பிறப்புகளை எடுத்து பல வகை உலகங்களில் சென்று பல வகையான இன்ப துன்பங்களை நுகரும். இவ்வாறு முப்பொருள்களின் தன்னியல்பு பொதுவியல்பு இயல்புகளை ஒருவாறு உணர்ந்து கொள்க. முப்பொருளண்டா பதி, பசு, பாசம். மும்மலங்களண்டா ஆணவம், கன்மம், மாய. இப்ப எல்லாத்தின் முப்பொருளின் சொரூபலக்கணம்
தடத்தலக்கணம் சொல்லி இருக்கிறார். மும்மலங்களின் சொரூபலக்கணம் தடத்தலக்கணம் சொல்லியிருக்கார். இப்ப இவர் சொல்றார் இந்த கன்மம் என்ன, இந்த கன்மம் தான் நாங்கள் அதைத்தான் வினைன்றது. நாங்கள் என்ன நல்ல வினையும் செய்கிறோம், தீய வினையும் செய்கிறோம். அதோட அவர் எங்களுக்கு தந்து விட்டவர் இன்பமும் துன்பமும் ஆகிய வினைகளையும் தந்து விட்டார். இன்பத்தை அனுபவிக்கும் போதும் துன்பத்தை அனுபவிக்கும் போதும் நாங்கள் புது புது வினைகள் செய்கிறோம். அதுதான் நல்வினை. பழசுக்கும் செய்வோம், புதுசுக்கும் செய்வோம். இப்ப பள்ளிக்கூடத்துல டீச்சர் சொல்லுவா, இண்டியான் படிப்பு எடுத்து எழுதுங்கோ, படியுங்கோன்னு சொல்லுவா இண்டியான் பாடத்தை. அதே நேரம் சொல்லுவா, நேற்றையான் ஹோம்ஒர்க் யார் செய்து முடிச்ச நீங்கள் செய்யுங்கோண்டுவா. அப்ப நாங்கள் நேற்றையான் ஹோம்ஒர்க் செய்கிறது தான் நாங்கள் முந்தி செய்த இன்பத்தை அனுபவிக்கிறோம், இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறோம். ஆனா இன்றைக்கு புதுசாயும் படிப்போம், நேற்றையானையும் படிப்போம், இன்றைக்கும் புதுசாயும் படிப்போம். அதுதான் என்ன, நேற்றையானை அனுபவிப்பது, முந்தின பிறப்பில செய்த வினையை அனுபவிப்பது இன்பமும் துன்பமும். இந்த பிறப்பில செய்கிறது புதுச நல்வினையும் புதுசா செய்வது, நல்ல வினையும் தீ. அததான் போன பிறப்பில அனுபவிக்கிறது பிராரத்துவம். இந்த பிறப்பில நாங்கள் நல்வினை தீவினை செய்கிறது ஆகாமியம். இப்ப இந்த பிறப்புல நாங்கள் இப்ப நாங்கள் இன்றைக்கு பள்ளிக்கூடத்துல இண்டியான் பாடம் புதுப்பாடம் படிப்போம். அப்ப அந்த இண்டியான் பாடத்தை நாங்கள் படிக்கல, அது நாளைக்கு நாங்க திருப்பி படிக்க போறோம். அந்த ஆகாமியம் இன்றைக்கு படிக்கிற நல்வினையும் தீவினையும் அது ஆகாமியம், அது போய் சஞ்சிதமாக இருக்கும். நல்வினை செய்தா புண்ணியம், தீவினை செய்தா பாவம் என்று சஞ்சிதத்துல இருக்கு. அப்ப நாங்கள் இந்த பிறப்புல மாத்திரம் செய்த சஞ்சிதம் எங்க இல்லை, சஞ்சிதம் இல்லை. எத்தனையோ பிறப்புகள்ல செய்த சஞ்சித குவியல் எல்லாம் குவிஞ்சு போய் இருக்கு. அப்ப அந்த குவியல் இருக்க இருக்க எங்களுக்கு பிறப்பு வந்து கொண்டே இருக்கும். அப்ப எங்களுக்கு இந்த மனித உடம்பை இறைவன் தந்தவர் என்னத்துக்கு? அருமனாவில சொல்றார், இந்த மனித உடம்பை எடுத்ததே இறைவனை வழிபட்டு அவரை உள்ளுணர்வா உணர்ந்து என்ன செய்ய வேணும், இந்த நமச்சிவாய பதிகத்தை, நமச்சிவாயம் என்ற 5 எழுத்து மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல 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 எங்கட அந்த சஞ்சித குவியல் இல்லாமல் போயிடும். அவரை புகழ்ந்து 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 படிக்க 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 அவரை பற்றியே எந்த நேரம் சிந்திச்சு கொண்டிருக்க எங்கட சஞ்சித குவியலே அவர் அப்படியே சுட்டெரிச்சு போடுவார். அப்ப நாங்கள் அந்த சுட்டு அவர் எரிச்சிட்டா எங்களுக்கு அங்க சஞ்சிதம் இராது, ஆகாமியம் ஏறாது. நாங்கள் எந்த நேரமும் கண்மங்களை செய்யாமல் இருக்கிறோம். மனதாலும் வாக்காலும் கண்மத்தை செய்யாமல் அவரையே நினைச்சு கொண்டிருந்தாங்க. கண்மம் வேற கண்மம் செய்ய மாட்டோம். அவரை நீங்கள் எப்படி நாங்கள் என்ன அவரை சூரன், ரண்யன், தக்கன் அவர் எந்த நேரமும் சிவபெருமானே நினைச்சுக்கோ. அவ எதிராளியா இருந்தாலும், அசுரர்கள் எதிராளியா இருந்தால் அவைகள் நினைச்சு கொண்டிருந்தபடியே அவைக்கு அங்க அதுக்குரிய பலன் இருக்கு. அவன் நினைவில் எந்த நேரம் சிவபெருமான் தான். சிவபெருமானுக்கு எதிராக செய்யணும், சிவபெருமானமாக தாங்கள் பெருசா வரணும் என்ற ஒரு எண்ணம் இருக்க அவ தங்களையும் அறியாமல் சிவனையே நினைச்சபடியா தான் அவ இப்ப சிவபெருமானுக்கு கணங்களா இருக்கிறான். சிவலோகத்துல அவ இருக்கிறான் புதகணங்களை. அப்ப அவரோட எங்க போனாலும் அவையும் போவினோம். அப்ப நாங்கள் வேறு ஒன்றை நினைக்காம சிவபெருமானே நினைச்சு கொண்டு வந்தா எங்களுக்கு கண்மமும் அழியும், புதுசாயி கண்மமும் ஏறாது. அதைத்தான் இப்ப இந்த பந்திகளை சொல்லியிருக்கிறார் பாருங்கோ. கண்மம் புண்ணியம் பாவம் அல்லது நல்வினை தீவினை என 2ஆகி முறையே இன்பத்தையும் துன்பத்தையும் தரும். இன்பமும் துன்பமும் பிராரத்துவம், நல்வினை தீவினை ஆகாமியம், புண்ணியம் பாவம் சஞ்சிதம். நல்வினை செய்தா புண்ணியம் கிடைக்கும், புண்ணியத்தால இன்பம் கிடைக்கும். தீவினை செய்தா எங்களுக்கு பாவம் கிடைக்கும், அந்த பாவத்தால நாங்க துன்பப்படுவோம். அப்ப அவை 2 செய்யப்படும் காலத்தாகாமியம் என்றும், செய்த பின்னர் பயன் தரும் அளவும் தோன்றாது நுண்ணிய நிலையில் இருக்கும் காலத்து சஞ்சிதம் என்றும்,
காலம் வந்த பொழுது பயன் தரும் நிலையில் பிராரத்துவம். அங்க காலம் வந்த பொழுதுன்னா எங்களுக்கு உடம்பை அவர் தரும்போது நாங்க செய்கிறது பிராரத்துவம். அங்க சஞ்சிதம் எங்கட புத்தி தத்துவத்துல குவியலா இருக்கும். எங்கட ஒவ்வொருத்தருக்கும் எங்க இந்த சஞ்சிதம் எங்கட ஆன்மாவுக்கு 5 சட்டை இருக்குது. தூள உடம்பைத்தான் இங்க விட்டுட்டு போவோம். சூக்கும உடம்பை கொண்டுதான் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போவோம். அப்புறம் அங்க போக அவையில் ஒரு ஆட தருவினம். அங்கத்தைய இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறதுக்கு சூக்கும உடம்போட அனுபவிக்கலாது. சொர்க்கத்தில பூதசார சரீரத்தை தருவார், நரகத்தில ஜாதனா சரீரத்தை தருவார். ஆனால் இந்த சஞ்சித குவியல் எங்களோட இப்ப எங்க இருக்குமெண்டா அங்க புத்தி தத்துவம், அங்க மனோமயகோசம், அதை சொல்றது குணசரீரம் உண்டு. அங்க குணசரீரத்துக்குள்ள அந்த சூக்கும சரீரத்துக்கு குணசரீரத்துக்கு கஞ்சுவ சரீரம் பிரகாரண சரீரம் எல்லாம் இருக்கு. அப்ப அங்க அதுல இந்த சூக்கும உடம்போடைய எங்களுக்குள்ள புத்தி தத்துவம் இருக்குது. சூக்கும சரீரத்துக்குள்ளதான் என்ன இருக்குது எங்களுக்கு தன்மாத்திரைகள் 5, அந்த மனமும் புத்தியும் அகங்காரம். அந்த புத்தி தத்துவத்துல எங்கட சஞ்சித குவியல் இருக்கும். கமலாண்ட சஞ்சிதம் என்ற புத்தி தத்துவத்துக்கே இருக்குது. சிவாமாண்ட சஞ்சிதம் சிவாமாண்ட புத்தி தத்துவம். அப்ப அவருக்கு தெரியும் யார்கிட்ட என்னென்ன செய்ததுகள் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களுக்கு பிறகு உடலை தரேக்க எங்களுக்கு அந்த கண்மத்துக்கு நான் என்னென்ன செய்தனோ என்ன தர வேணுமோன்றதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு அந்த உடலையும் அந்த ஒரு எந்த குடும்பத்துல போய் பிறக்க வேணுமென்றதெல்லாம் அவர் டிசைட் பண்ணுவார். அதுதான் அவர் அந்த அந்த அம்மா அப்பாட்ட எங்களுக்கு ஒரு உடலை தருவார். அப்ப சஞ்சிதம் என்றும் காலம் வந்த பொழுது வந்து பயன் தரும் நிலையில் பிராரத்துவம் என்றும் ஆடு மாடா பிறக்க வேணுமென்ற அவர் அதுக்கேற்ற உடம்பை தருவார் எங்களுக்கு. போய் அதுவும் ஆடு மாடு பிறக்கிற இடமும் சில இடத்துல பிறந்தால் அதுகள் இன்னும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுங்கள், நல்ல இடமிராதுகள் வருத்துங்கள் போட்டு. ஆனா சில இடத்துல அங்க ஆடு மாடுகளை நல்ல அந்த மாதிரி நல்ல வடிவா வச்சுட்டு அது அப்ப அதுன்ற அந்த வினை சஞ்சித வினியை பொறுத்த கண்ம மெலங்காரணமாகவே உயிர்கள் பல வகை பிறப்புகளை எடுத்து பல வகை உலகங்களில் சென்று பல வகையான இன்ப துன்பங்களை நுகரும். இவ்வாறு முப்பொருளின் தன்னியல்பு பொதிய தன்னியல்பு உண்டா என்ன? தன்னியல்பு உண்டா என்ன? தன்னியல்பு பொது இயல்புண்டா என்ன? ஒரு தரையும் காணல, எல்லாரும் மூடி போட்டு தண்ணியல் பண்ணா அதுக்குரிய என்ன அது நல்வினை தீவினை இப்ப பதியில இருந்து தன்னியல்பு பொது இயல்பு படிச்சு கொண்டு வரோம். பதி பசு பாசம் மலங்களுக்கும் தன்னியல்பு பொது இயல்பு சொல்லி தர்றாரு. என்ன தன்னியல்பு வேண்டா? கடவுளே கடவுளே, தன்னியல் வேண்டா என்ன? எங்க நளினாக்கா போட்டா ஆணவம் ஒன்றும் மறைக்கிறது. அதான் அது தன்னியல் வேண்டா என்ன? தன்னியல் அவ்வளவு யோசனம் இல்லை. இதுல அப்படியே மூடி வச்சுட்டு இருக்க வேண்டியா? செயல்படுவது இன்றைக்கு மாத்திரம் இல்ல, இதோ எத்தனையோ நாளா ஒவ்வொன்றுக்கும் முப்பொருளுக்கு தன்னியல்பு மும்மலங்களுக்கு தன்னியல்பு படிச்சொண்டு வாரோம். தன்னியல்பு பொது இயல்பு வேண்டா என்ன? தன்னியல்பு வேண்டா மறைக்கிற ஆணவம் வந்து தன்னியல்பு, அந்த மறைப்பு சக்தி இருக்கு, அது மறைச்சு கொண்டு இருக்கிறது. இல்ல 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 ஆணவத்தின் அறியாமல் தடத்தல். எதுக்கு தடத்தலக்கணம்? ஆணவத்துக்கு தன்னியல்பு பொது இயல்புண்டா என்ன? தன்னியல்புண்டா சொரூப இலக்கணம். தன்னியல்புண்டா சொரூப இலக்கணம். அதை சொல்றதுக்கு எங்க எனக்கு போறீங்க? தன்னியல்புண்டா சொரூப இலக்கணம், பொது இயல்புண்டா தடத்தலக்கணம். அதுதான் அப்படி சொன்னா சரி. இப்ப உங்களுக்கு விவரம் கேட்கல. தன்னியல்புண்டா என்ன, பொது இயல்பு. தன்னியல்பு என்பது சொரூப இலக்கணம், பொது இயல்பு என்பது தடத்தலக்கம். அவ்வளவு. நீங்க பிறகு பதிக்கு என்ன தன்னியல்பு, பசுவுக்கு என்ன தன்னியல்பு கேட்டா உங்க விளக்கம் சரி. தன்னியல்புண்டா சொரூப இலக்கணம், பொது இயல்புண்டா தடத்தலக்கணம். அதான் என்னென்னதுக்கு படிச்ச நாங்கள்? பதிக்கு தன்னியல் இருக்கு, பசுவுக்கு இருக்குது, பாசத்துக்கு. அதே போல ஆணவத்துக்கு தன்னியல்பு இருக்குது,
கன்மத்துக்கு இருக்குது, மாயைக்கு இருக்கு, இருக்கு. அதே மாயைக்கு போல இருக்கு, பொது எல்லாத்துக்கும் இயல்பு இருக்கு. ஆனா இறைவனும் பொது இயல்பு இருக்குது, இந்த பசுக்களுக்கும் பொது இயல்பு இருக்குது, இந்த பாசத்துக்கும் இருக்கு, பாசத்துக்கு ஆணவத்துக்கும் இருக்குது, கன்மத்துக்கும் இருக்குது, மாயைக்கும் இருக்குது. அப்ப அப்ப மும்மூண்டு அப்ப என்ன மூண்டு மூவிரண்டாறு 12 விதமான இயல்புகள் இந்த படிச்சிருக்கிறோம். 12 இறைவனுக்கு 2 தன்னியல்பு, பொதியல்பு, அதாவது சொரூபலக்கணம், தடத்தலக்கணம். இலக்கணம் உயிருக்கு 2 தன்னியல்பு, பொதியல்பு, அதாவது ஆணவத்துக்கு 2 6, 2 கன்மத்துக்கு 2 8, 2 மாயைக்கு 2 10. இப்ப 10 விதமானது படிச்சிருக்கிறோம் இந்த தலையங்கத்துல இன்றைக்கு. இப்ப நேற்று இன்றைக்கும் சேர்த்து இத கேள்விகள் எடுத்து அனுப்புறேன், எல்லாத்தையும் எழுதி வச்சிருங்கோ. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.